கையிலாம் கையிலாம் உசராடு இந்த தடவை எல்லாமே ரெடி. கொடை எப்பயுமே கையிலே இருக்கணும். காதல மாட்டுற ஃபேன் வச்சுக்கிறான் வெளியே எடுத்து வந்துடுவான். எனக்கு இப்போ போய் அடிக்கிட்டு இருந்தால் காலையிலே எடுத்து வந்துடும். நைட்டு ஒரு 2 மணி நேரம் ஒன்றா போதா? ரொம்ப டயர்டாகிறீங்க இல்லையா? ரொம்ப டயர்டாக அளவு எழுதுனா பேச்சிலே தேர்ந்து நீங்கள் வர அந்த மாம்சே ஆனால் லைட்டாக போய் பிடி போடுங்க. அப்படியே 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 இது இருக்குது. போகிறாங்க கேள்வி கேள்வி அவர் பிடிச்சி எல்லாத்தையும் நான் போயிட்டு வரதுக்குள்ள ஒரு பிடிச்சிடுவார். பத்திரிக்கை வந்துடுவேண்ணா 30 கிலோன்னு சொன்னாங்க. அதிகமாக இருக்க ஆ இந்த தண்ணி வர வெளியே வந்துடா. ஐயோ ஐயோ விடவேண்ணா தண்ணி வேறு வருதுண்ணா. விடவேண்ணா தண்ணி வேறு வருதுண்ணா. ஆமாம் தூக்கு ஏன் வருது அது மாதிரி ஷெட்டிலேருந்து அவரும் 3 கிலோ நானும் 3 கிலோ. அவர் சிவன் தான் வச்சுருந்தாரு. என்னை பற்றி தெரியாதா உனக்கு? நான் திடீர் போய் நம்மால் விட்டுக்குவேன். ஒன்றும் இல்லை. இப்போ இந்த தண்ணி கடமோனோட வருதியாயோ அதில் நிற்க முடியாது. இதில் இப்படி வந்து இதில் போகும். அது எவ்வளோ ஸ்பீடில் வரப்போ மேடம் பாரு. ரொம்ப சாப்பிட்டான மீன் இது. மீன் கொஞ்சம் சாப்பிட்டா இருக்கும். இது இன்னொரு மீன் இருக்குது கண்ணு பெருசா. இப்போ நீங்கள் ஒரு மீன் வந்து வாங்கும்போது இதே மாதிரி வாங்குமா? நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சிங்களா? அதை ஒப்பிட்டு பாருங்க எது எதுன்னு. இது விட அது டேஸ்ட்டு கம்மி. இந்த சைஸ் இது நல்லா இருக்கும். ஒரு கை தட்டினா ஓசக்கிழமை வர 6 கை தட்டிக்கிட்டு போயிடறாங்க. கை இதுக்காரா ஜல்தி ஜல்தி இல்லையா? தமிழ் தான்ப்பா. நீ வேற அவர் யாரும் சொல்றாரு நீ இப்போ சொல்றாரு. அவர் இந்திக்காரிலே வர மாட்டார், எந்த இதில் வர மாட்டார். அவர் முல்லையா எதுலையும் சேர்த்துக்கிறியா? நீ பண்ற நீ ஒண்டிதான் இப்படி சொல்லிக்கிற அவனை. ஏன் சும்மா இருக்கிறனே? சும்மா இருந்து காசு வாங்கி போறியா? எனக்கு போன் லாபம். என்ன வேணாலும் கேளு, போன் லாபம். என்ன வேணாலும் கேளு, போனோட வா. நீ என்ன வேணாலும் கேளுண்ணா, கேளு அடி, நான் கம்முன்னு தான் இருப்பேனே. போனு மட்டும் எடுத்துனா போதும். கேட்கக்கூடாது, தப்பு. புரியுது. ஆனால் புரியுமா தான் வெட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப சாப்பிட்டான மீன் மாற்றி மாற்றி வெட்டணும்னா குழப்பம்னு ஆகிடும். அதனால ஒரே பொறுமையாக வெட்டினா மாற்றி தள்ளிடுங்க. தண்ணி விட வந்துடுங்க. உங்களுக்காக வேண்டாம் பாரு, உங்களுக்காக லைன் கொடுக்கக்கூடிய பார்த்து பேசுகிறேன். ஏண்டா மாலை ஏய் சொல்லுங்க, உனக்காக லைன் போட்டு கொடுத்துறியா? பேசுகிறேன் லைன் போட்டு மலையில் லைன் போட்டு கொடுத்தா போல. மலையில் நினைறேன்னு சொல்லி ரெயின் ரோடு கொடுத்தேன். மூஞ்சில் அடிப்பட்டு சொல்லிட்டு அந்த கருப்பு மறைக்கிறதுக்காக மருந்து மெடிக்கல்லேருந்து வாங்க. எவ்வளோ பண்ணுறேன் நீ சொல்கிற பற்றி அப்படி மெடிக்கலில் வாங்கி கொடுத்தா போல. பரவாயில்லண்ணே. அந்த ஆயில்மெண்ட் எவ்வளோ தெரியுமா? வெளியே கீழே 800 ரூபா அந்த ஆயில்மெண்ட்டு. ரேட்டு அது இன்னும் காஸ்ட்லியாக தான் இருக்குது. கிளம்பு போவோம், அது போயிடும் 150 போவோம். ரொம்ப இன்னும் காஸ்ட்லி ரேட்ல. ஆமா வெட்ட போறாருல. நீ பாக்குறலாம் 10 வருஷம் உங்க தான்.
அவங்க டெய்லியும் பார்த்துதாங்கிறாங்க தம்பி அந்த இன்னும் ரெடி பண்ணிப்பா அங்கே அப்புறம் பேர் அனுப்புகிறேன் அடுத்து ரெடி பண்ணி அனுப்புகிறேன் இன்னொரு மீன் உள்ள இருக்கு உங்கள் நீ கொடுத்த மீன் மாதிரியே நீங்கள் கொடுத்த மீன் மாதிரியே இன்னொன்று உள்ள இருக்கு அதனால தான் அங்கே வச்சுருக்கேன் இல்லை குடல் தான் உள்ள குடல் தான் ஒரு மாதிரியா இருக்கு மீன் தான் பக்காவாக இருக்கும் என்னம்மா முட்டை ஆமாம்மா 150 என்ன ஒரு சும்மா கொடுக்க கூடாது அதுக்காக நான் இன்னும் அதிகமாக டைட்டாக வைக்க மாட்டேன் கவலைப்பட வாங்கிக்கணும் உங்களுக்கு வேண்டாம் என்ன பண்ணாங்க எல்லாருக்கும் ஒரு அதிர்ஷ்டமாக தான் நம்ம 150 ரூபாய் சரிங்களா நம்ம காசு கொடுத்து வாங்க இல்லையா நம்மளாம் எடுக்க போகிறது கிடையாது நான் கேட்டேன் எனக்கு தரல என்ன கடை சரியா வேணுமா இதோ பின்னாடி பெரிய போர்ஷன் ஒன்று போட்டோ எடுக்க ஐயோ போட்டோ எடுக்க ரெடியாக எடுத்துங்க 2 போட்டோ எடுப்பாங்க ஐயோ என்னடா மீன் உள்ளே இருந்தா அது ஓட்டுனா அது மாதிரி எடுங்க அப்பா மீன் உருளையா இருக்குதா கவர் இருக்கா முரளி நீ அங்க நின்னுக்கிற அது கூட எடுக்காம ஐயா வாங்க கிலோ டெக்கில் இருக்குங்க 1 hour மொத்தம் 250 ரூபா ஓ இருங்க முதல்ல இந்த ஒரு மீன் போட்டோ கொடுத்துட்றேன் சீலாவை கேட்பான் எப்படியா சீலா தரேன் ஆமாம் ஆமாம் அதான் கொஞ்சம் லேட் ஆகணும் மீன் இருக்குண்ணா மீன் இருக்குண்ணா இங்கே மீன் வேற லெவலாக சுடி மீன் எல்லாமே சும்மா துண்டு மீன் நாங்கள் ஒரே மாதிரி தான் போட்டுருக்கோம் எல்லாருக்கும்